வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் அனுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பள்ளிவாசல் கஞ்சி எப்படி செய்கிறது, நோன்பு கஞ்சி அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நோன்பு டயத்தில் மட்டும் செஞ்சு சாப்பிட்றவல்ல இந்த அனுஷா. எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இந்த நோன்பு கஞ்சி செஞ்சு சாப்பிடுவேன். பட் இது நோன்பு டயன்றதுனால இதை நான் வீடியோவாக எடுத்தேன். இது செய்யறதுக்கு ஒரு டம்ளரில் பச்சரிசி, கொஞ்சமாக கடலப்பருப்பு, கொஞ்சமாக பைத்தம்பருப்பு இதை எடுத்து ஊற வச்சுருக்கேன். எங்கள் ஊர் பள்ளிவாசலில் கடலப்பருப்பு இருக்கும், பைத்தம்பருப்பு இருக்கும், அப்புறம் வெள்ளை பட்டாணி இருக்கு இல்லையா, அதுவும் ஊற வச்சு போட்டிருப்பாங்க. நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பச்சரிசி இருந்ததுன்னா பச்சரிசியில் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பச்சரிசி இருக்கும். பட் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த 24 கேரட் ரைஸு, துளசி பிரியாணி ரைஸ் இருக்கு இல்லையா, அதில் செஞ்சிங்கன்னா அப்படியே பள்ளிவாசலில் கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்கும். இதை செய்யறதுக்கு கேரட்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே தேவை. பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் வேணும். ஆனால் அதில் போடுற அளவில் ரொம்ப கம்மியாக தான் வேணும் இதுக்கு. நான் கூட இதில் என்ன பண்ணிட்டேன், ஹெல்த்து தானே அப்படின்னு சொல்லிட்டு முழு கேரட் எடுத்துட்டேன். அது நான் பெரிய மிஸ்டேக். அது இவ்வளோ கேரட் போடக்கூடாது. நான் எடுத்த அரிசிக்கு நான் அதில் ஒரு 4 துண்டு போட்டாலே போதும். அதேமாதிரி வெங்காயமும் சரி, அதுவுமே பாதி தான் எடுத்துக்கணும். நான் அதில் சின்ன வெங்காயம் 4 எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நான் எடுத்த அரிசி அளவுக்கு 2 சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம் இருந்தாலே போதும். பட் நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் இவ்வளோ தூரம் எடுத்துட்டேன். பட் நான் ரெகுலராக வைக்கிற நோன்பு கஞ்சியில் இவ்வளோ இன்க்ரீடியன்ட் நான் போட்டது கிடையாது. இது நான் சாப்பிடும் போது தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது, நம்ம வைக்கிற நோன்பு கஞ்சி தாண்டா நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. பட் ஃபைனலாக அந்த ட்விஸ்ட்டையும் நான் சொல்கிறேன். இப்போ தக்காளி, கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கஞ்சி செய்கிறதுக்கு நான் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கர்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஹோல் மசாலா எல்லாத்தையுமே போட்டு தாளிக்க வேண்டியதான். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு வதக்கணும். நான் ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த ஃபைனலாக நான் சொல்கிறத என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு இஞ்சி பூண்டை நான் நசுக்கி தான் வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு வதக்குங்க. ரொம்ப பிரியாணிக்கு செய்கிற மாதிரி கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை நிறைய நேரம் கொதிக்க விட போகிறோம். ஸோ எல்லாமே வெந்துடும். இதில் நான் புதினா, கொத்தமல்லி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நான் செஞ்ச மிஸ்டேக் என்னென்னா, இதில் கேரட் அதிகமாக போட்டுட்டேன். எங்கள் ஊர் பள்ளிவாசல் கஞ்சி எப்படி இருக்குன்னா வெள்ளையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஃபைனலாக காட்டுறேன் நான் செஞ்ச கஞ்சி எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ அதனால் நீங்கள் கேரட்டை குறைச்சிக்கங்க. கேரட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கேரட் இவ்வளோ கேரட் போடாதீங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் 1 டம்ளர் தானே அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி தாராளமாக ஊற்றிட்டு உப்பு போட்டு நம்ம அரிசியை போட்டு களைஞ்சி வேக வைக்க வேண்டியதான். உங்களில் யாருக்கெல்லாம் நோன்பு கஞ்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான்லாம் ஒரு நோன்பு கஞ்சி ஓஜி கேங்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் நான் எப்படி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. குடிக்கிறேன்றதை காட்டிலும் எங்கள் ஊர் பள்ளிவாசல் கஞ்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் வெளியில் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போனால் அங்கெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் குடித்தேன்னா எனக்கு அந்த திருப்தி இருக்காது. எங்கள் ஊர் என்னோடய நேட்டிவ் திருவாடுதுறை பள்ளிவாசலில் கொடுக்குற நோன்பு கஞ்சி தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. பட் அந்த நோன்பு கஞ்சி நான் ரெகுலராக செய்கிற டேஸ்ட்டு இருக்கும். பட் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் செஞ்சுருக்கிறது எனக்கு எங்கள் ஊர் பள்ளிவாசல் டேஸ்ட் கிடைக்கல. ஸோ இந்த பட்டாணி எடுத்து நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதான். பட்டாணி ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுருந்த பட்டாணி தான் அது. ஸோ உப்பு போட்டு தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் நான் அந்த அரிசி கூட வெந்தயத்தை போட மறந்துட்டேன். ஸோ வெந்தயம் 1 ஸ்பூன் கண்டிப்பாக போட்டுக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இதிலேயே கூட நீங்கள் தண்ணியிலேயே கூட வெந்தயத்தை போட்டுக்கலாம். நான் அரிசியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ நல்லா கொதிக்க விட வேண்டியதான். நம்ம ஓப்பன் பேனில் செஞ்சோன்னா மினிமம் 1 ஹவராவது ஆகும் நல்லா கொதித்து நல்லா திக்காக வரத்துக்கு. நீங்கள் குக்கர்லேயே வச்சுக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா 3 விசில். உங்கள் எல்லாருக்கும் நோம்பு கஞ்சி பிடிக்கும். 2வது டேஸ்ட்டாக இருக்கும், அது மட்டும்தான் தெரியும். ஆனால் என்னோடய ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோன்பு கஞ்சி ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்சது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பையன் பிறந்தது ரம்ஜான் அன்னைக்கு. ஸோ அவன் பிறக்கிறதுக்கு 30 நாளுமே நோன்பு. அப்போ அப்போ 9 மந்த் இல்லையா, அப்போ கால் வீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வெந்தய கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. கால் வீங்காமல் இருக்கிறதுக்காக மாசமாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ வெந்தய கஞ்சி வச்சு குடித்தா யூரின் மூலயமா அந்த நீரெல்லாம் வெளியாக்கிடும், கால் வீங்காது அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த நோம்பு கஞ்சி தான் பிடிக்கும், எங்கள் அம்மா வைக்கிற வெந்தய கஞ்சிலாம் பிடிக்காது. ஸோ டெய்லி வந்து லாஸ்ட்டு ஒரு 20 நாள் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் டெலிவரிக்கு முன்னாடி. எனக்கு நோம்பு கஞ்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரகலை அடிப்பேன். ஸோ எப்படியாவது எங்கள் அம்மாவும் நோம்பு கஞ்சி வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நோம்பு கஞ்சி குடிச்சே தான் என் பையன் பிறந்தான். அதனால் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். அந்த நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கும்போது கால் வீங்கவே வீங்காது. நைட்டு ப்ரெக்னென்ட் டைம்ஸில் நைட்டில் யூரின் போகிறது நார்மல் தானே, ஒரு 2-3 தடவை கூட போகும். பட் நோம்பு கஞ்சி குடிக்காதப்போ நான் அப்படியே தூங்கிட்டே இருப்பேன். பட் மேக்ஸிமம் குடிச்சிடும். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் இல்லைன்னா கூட மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பேன், எனக்கு யாருமே வாங்கிட்டு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த நோம்பு கஞ்சி வந்து பிடிக்கும். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதில் இப்படி ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ அந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது மட்டும் இல்லை, நான் ஸ்கூல் படித்தது பார்த்திங்கன்னா 1 to 5th வந்து முஸ்லீம் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஹிந்து ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா தெரசா இன்ஸ்டியூட் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். ஸோ எல்லா மதமுமே எனக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி தான். பட் வந்து நம்மளோட இயற்கை என்ன, நம்ம இயற்கையாக பிறந்தது ஹிந்து இல்லை. ஸோ அது கொஞ்சம் அதிகமாக கும்பிடுவேன். பட் எல்லா சாமியுமே வந்து பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து நான் 5th படிக்கும்போது முபினா ஃபர்ஜிஸ்ன்னு சொல்லி, அவள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு என்கிட்ட பேசுவாள். அவள் வந்து எனக்கு அப்போ நான் கேட்டேனா, நான் என்னது முஸ்லீமாக மாறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து அதுக்கு வந்து களிமா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதை சொல்லிக் கொடுன்னு டார்ச்சர் பண்ணி அந்த களிமா வந்து எனக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. பிஸ்மில்லா இர்ரஹ்மான் நிரஹி அவல் களிமா தையபு லாயிலாகு இல்லல்லாகு முகமது ரசூல்லாகி. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நான் வந்து 5th படிக்கும் போது என்னோட 10 வயசில் வந்து நான் கற்றுக்கிட்டது. இப்போ எனக்கு வந்து 34 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. நான் ரைட்டாக சொன்னேன்னா தப்பாக சொன்னேன்னான்னு எனக்கு தெரியல. எனக்கு இது ஒரு ஹோப். இந்த நான் நோம்பு கஞ்சி வைக்கும் போது இதை சொல்லி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் அன்னபூரணி படம் படுத்திருந்தீங்கன்னா தெரியும், அதில் நயன்தாரா வந்து நல்லா செய்வாங்க. எல்லா சமையலும் நல்லா சமைப்பாங்க. பட் பிரியாணி மட்டும் அவங்களுக்கு நல்லா வராது. அப்போ வந்து அவங்க கடைசியாக கிளைமேக்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட அல்லாஹ்கிட்ட தொழுதுட்டு அதுக்கப்புறமா போய் பிரியாணி செய்வாங்க, அவங்க வின் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச இந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டு இதை செஞ்சோன்னா இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை. ஸோ அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கு. இது நல்லாவே கொதிச்சு நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் என்ன நான் கேட்க போகிறேன், என்னோட சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அது மட்டும் இல்லை, புதுசாக யாராவது பார்த்தீங்க அப்படின்னா சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோம்பு கஞ்சி ரெடியானோனையும் வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம். இதை நல்லா கொதிக்க வச்சு மத்து இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஃபைனலாக அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் வந்து புழிஞ்சு அதில் ஊற்ற வேண்டியது தான். இதுதான் வந்து நோம்பு கஞ்சியோட ப்ரிப்பரேஷன். ஆனால் இந்த கஞ்சி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எங்கள் ஊர் பள்ளிவாசல் கஞ்சி மாதிரி இல்லை. என்னோடய ஸ்டைலில் கஞ்சி செய்யும் போது அப்படியே அந்த பள்ளிவாசல் ஸ்டைல் கஞ்சி வந்து கிடைக்கும். அதுக்கு ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் பொங்கல் செய்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்கணும். இஞ்சி பூண்டு வெந்தயம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு குக்கரில் 4 விசில் 5 விசில் வச்சுக்கோங்க, இல்லை 3 விசில் வச்சுக்கோங்க. கடைசியாக எண்ணெயோ நெய்யோ ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் தாளித்து அதில் போட்டிங்க அப்படின்னா பள்ளிவாசல் கஞ்சி அப்படியே இருக்கும், அதே டேஸ்ட் கிடைக்கும். பட் நான் இதை வந்து வீடியோக்காக வந்து தாளித்து எல்லாம் பண்ணேன். கேரட் வேறு அதிகமாக போட்டேன் இல்லையா, ஸோ அந்த கலரும் மாறிடுச்சு. நோம்பு கஞ்சியோட கலர் வந்து எங்கள் ஊரில் ஒயிட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்